ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெசிபியை பற்றி பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமான நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போடுறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ண போகிறோம். பாருங்கள், கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் சேமியாவில் ஒரு 1/4 பாக்கெட் கூட எடுக்கலை. ரொம்பவே கம்மியாக ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவு தான் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வறுத்துருங்க. ரொம்பவும் ப்ரௌனாக வறுத்துறாமல் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் வறுத்துருங்க. வறுக்கும்போதே நமக்கு நல்ல வாசம் வரும். எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். இதையும் நல்லா நம்ம கொஞ்சம் வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இது 2 பேருக்கு தகுந்த மாதிரி செய்கிறேன். நீங்கள் நிறைய செய்யணும், நிறைய பேர் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 50 ml அளவு தயிர் போட்டிருக்கேன். தேவைக்கு சால்ட்டு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. மஞ்சள் தூள் இந்த காலத்துக்கு நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் எந்த சாப்பாடு செஞ்சாலும் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 வரைக்கும் மிளகு முழுசாக போட்டிருக்கேன். ஏன்னா மிளகுல எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குன்றதுனால இதுக்கு நான் போட்டிருக்கேன். இதுக்கு போடவே தேவையில்லை. ஆனால் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிடணும் அப்படின்னா இந்த மிளகை கடித்து சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே நல்லது. தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிக்கலாம். தண்ணி உங்கள் பார்வைக்கேற்ப நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க. கரெக்டாக ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கரைச்சி ஒரு 5 நிமிஷத்தில் இது அப்படியே கெட்டியாயிரும். ஸோ அதனால் முன்னாடி கரைக்கும் போதே தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்ல தோசை மாவு பக்குவத்துக்கு இந்த மாதிரி நம்ம கரைச்சாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்ததுனால தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. கேரட் ஒரு சின்ன கேரட்டாக ஒன்று போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். மல்லித்தலையும் சின்னதாக, கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போடுங்க. காரம் நம்ம அதிகமாக ஆட் பண்ணலை. ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்கிறதுனால பச்சை மிளகாயை கொஞ்சமாக ஒரு 2 மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னு சொன்னால் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட இஷ்டம் தான். டேஸ்ட்டு நமக்கு மாறாது, ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். அரிசி மாவு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னால நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தோம். பாருங்கள், நமக்கு அடை செய்கிற அளவுக்கு பக்குவத்துக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் செஞ்சு எடுக்கணும் மாவை. நான் இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். பெரும்பாலுமே நல்லெண்ணெயை எதுக்கும் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நான் அதிகமாக நல்லெண்ணெய் ஊற்றி குக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நிறைய ஆயில் விடவே கூடாது. லைட்டாக ஆயில் போட்டால் போதும். கொஞ்சமாக சேமியாவை எடுத்து இப்படி இந்த மாதிரி தூவி விட்டுருங்க ஆயிலில். இதுக்கப்புறமா நம்ம அதை குட்டி குட்டி பீஸாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தான் ஊற்றணுமா இல்லை இதை பணியார சட்டியில் கூட நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தவாவில் ஊற்றுறேன். இது உங்களோட இஷ்டம்தான். இது ஒரு 2 பேருக்கு வச்சு சாப்பிட்லாம். இதில் சாஸில் நம்ம சாப்பிட்றத விட தயிரில் தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் தயிரில் தான் தொட்டு சாப்பிட்டேன். சாஸை விட எனக்கு தயிர் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நீங்கள் சேமியாவை தூவி விட்டுருங்க. எப்பவும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த காலத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு எப்போவுமே நம்ம வேலை அதிகமாக இருக்க டைமில் இந்த மாதிரி சிம்பிளான அதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலையும் மிச்சம், அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை நல்லா பெரட்டி போட்டுருங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின ஆயில் அப்படியே தான் இருக்குது. நல்லெண்ணெய்ங்கிறனால தான் இவ்வளோ ஊற்றிருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் இல்லை ரீஃபண்ட் ஆயிலை பொரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ ஆயில் ஊற்றாதீங்க. இது மறுபடியும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. பாருங்கள், நல்லா முருகலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு முக்கியமாக நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.